ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு டிஜிட்டல் மெல்டிங் பாயிண்ட் அப்பாரட்டஸு 160 வாட்ஸு, மேக்ஸிமம் வந்து 360 டிகிரி டெம்பரேச்சர் வரல யூஸ் பண்ணலாம். இது வந்து டிபிஎஸ்ன்னு ஒரு பிராண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ப்ளஸ் இண்டிகேட்டர் ரெண்டுமே ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது வந்து ஹீட்டர் ஆன் ஆஃப் சுவிட்சு, இது வந்து லைட்டிங் சுவிட்சு. ஸோ அடிஷ்னலாக இது வந்து ஆக்சுவலி பிஐடி கண்ட்ரோலர் தான். அடிஷ்னலாக இது கூட வந்து ஒரு எனர்ஜி ரெகுலேட்டரும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இது வந்து ஏரியா வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா ஃபாஸ்ட்டாக வந்து ஹீட் ரைஸ் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு எனர்ஜி ரெகுலேட்டர் கொடுத்து கொஞ்சம் ஸ்லோ பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 வச்சுக்கலாம். ஸோ இதில் டெம்பரேச்சர் செட்டிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கீயை வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா செட் 1 காமிக்கும். ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற ஏரோ மார்க் இது என்ட்ரு கீ. ஸோ இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே என்ட்ரு ஆகிடும். மேலே இருக்கிறது ப்ரெசென்ட் வேல்யூ, கீழே இருக்கிறது செட் வேல்யூ. ஸோ இப்போ ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம். எனர்ஜி ரேட்டு ஒரு 40 சம்திங் வச்சுருக்கோம். இது வந்து லைட்டுக்கு. ஸோ அடிஷ்னலாக கிராஸ் ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு தெர்மோமீட்டர் வச்சுருக்கோம் 300 டிகிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 142 சம்திங் இருக்குது. இதில் 137 இருக்குது. இது எதனாலனா உங்களுக்கு வந்து இதனோட சென்சார் வந்து கரெக்டாக ஹீட்டருக்கு நியர்பையாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹீட்டர்லேருந்து வர அந்த அலுமினியம் பிளாக் இருக்கும். ஸோ அதில் வந்து தான் உங்களுக்கு இது தெர்மோமீட்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். பட் ஆனால் ஒரு டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே ஈவனாக வந்துடும்.